ரெண்டாம் உலகப் போருக்கு முன்னால் பிரிட்டிஷ் காலத்திலேயே இந்த இடத்த வந்து கிறிஸ்தவங்களுக்குண்டு கல்ற தோட்டமாக அப்போவே ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. பர்ச்சேஸ் பண்ணின இடத்துல எத்தனையும் வைக்கணும்னா நம்ம இஷ்டம். இப்போ என்ன அப்படின்னா இப்போ இங்கே வச்சுருக்காங்க, இவன் 3 வருஷம் ஆயிட்டு, இவன் எனக்கு வந்து ஊர் கொண்டு போகணும் அப்படின்னா நான் அதை தோண்டி உள்ளே இருக்க எலும்பெல்லாம் எடுத்து தனியாக பாக்ஸ் பண்ணி வச்சு நான் ஊரில் கொண்டு முறைப்படி நம்ம குடும்ப இதில் வச்சு அடக்கம் பண்ணிடலாம். நேர்களே வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மும்பையோட ஷிவரி சிமெண்ட்ரி. இதுதான் பழம்பெரும் கிறிஸ்துவருக்கான கல்லறையோட தோட்டம். இதை பற்றி நம்ம அண்ணங்கிட்ட முழு விவரங்களை கேட்டு அறிவோம். வணக்கண்ணே. வணக்கம். எத்தனை வருஷம் எவ்வளோ? இது வந்து ரெண்டாம் உலகப் போருக்கு முன்னால் பிரிட்டிஷ் காலத்திலேயே இந்த இடத்த வந்து கிறிஸ்தவங்களுக்குண்டு கல்ற தோட்டமாக அப்போவே ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஒன்லி கிறிஸ்தவங்க மாத்திரம்தான், வேற எதுவும் கிடையாது. மதத்தை சார்ந்தவங்களுக்கு கிடையாது. ஆர்சி, சிஎன்ஐ இப்படிப்பட்டவங்களுக்கு தான் தனியாக வச்சிருக்கு. அது பெந்தகோஸ் இதுகள்லாம் தனியாக இது பண்ணிக்கிடுவாங்க. பெந்தகோஸ்காரங்கள்லாம் தனியாக இதில் இன்வால்வ் ஆகிடுவாங்க. அது சிஎஸ்ஐயில் வந்து சேர்ந்துடும். அப்போ இதில் வந்து ரெண்டாம் உலக போரில் இறந்த பிரிட்டிஷ்காரங்க, கிறிஸ்தவங்க எல்லாருமே மொத்தமாக நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்த உடனே ரைட் சைடில் ஒரு பெரிய கமௌண்டு, ஒரு கேட் போட்டு வச்சுருப்பாங்க. அது உள்ள தான் அவ்வளோ பேரையும் வச்சுருக்கு. எவ்வளோ பேர் இருக்கணும்? 1000க்கு மேலே உண்டு. 1000க்கு மேலே உண்டு. இந்த போரில் இருந்து இறந்தவங்க, போரில் வந்து இறந்தவங்க மொத்தமாக போட்டு ஒரே இடத்துல வச்சு ஒரு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் உள்ளே வந்தோடனே ரைட் சைடில் ஒரு சேப்பல் உண்டு, சேப்பலுக்கு பின்னால். ஏன்னா இது உள்ள 2 சேப்பல் உண்டு. ஒன்று ரைட் சைடில் ஒன்று உண்டு, நீங்கள் என்ட்ரன்ஸில் வரும்போது லெஃப்ட் சைட்லேயும் ஒன்று உண்டு. ரைட் சைடில் உள்ள சேப்பலுக்கு பின்பக்கத்தில் ஒரு தனி கமௌண்டு உண்டு. அந்த கமௌண்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக ரெண்டாம் உலக போரில் இறந்தவங்க தான். எந்த வருஷம் இந்த சிமெண்ட்ரி தொடங்கியிருக்கும்? ஏறக்குறைய உங்களுக்கு சொல்ல போனால் 19ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரி இல்லை, 18ஆம் நூற்றாண்டு இருக்கும். பிரிட்டிஷ் காலம்லாம் 18ஆம் நூற்றாண்டில் தான் இது தொடங்குனது. இந்த இது தொடங்குனது இப்போ வந்து இப்போவும் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. நம்ம பம்பாய் இதில் உள்ள எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இதுதான் மெயின் கல்ற தோட்டம். முன்னால் வந்து பர்ச்சேசிங் கொடுத்தாங்க. பர்ச்சேசிங்னாக்கி ஃபேமிலி கிரேவ் மாதிரி, அவங்க குடும்பத்து சம்மந்தப்பட்டவங்களும் அதே இடத்துல வைக்கலாம். இப்போ நான் இதில் வச்சுருக்கிறது தாய் வச்ச இடத்துல தான் மகனை வச்சுருக்கு. இதே மாதிரி சில கல்லறையில் வந்து 4 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க. அது குடும்பமாக விலைக்கு வாங்கி அதில் வச்சது. இப்போ இடம் சூழ்நிலை வந்து பற்றாக்குறை இருக்கிறதுனால இப்போ வந்து அட் ப்ரெசன்ட் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. கொரோனாவுக்கு பிறகு பர்ச்சேசிங்கை நிப்பாட்டினாங்க. இப்போ வந்து அறவே நிப்பாட்டி வச்சு 3 வருஷம்தான் அந்த இதில் இருக்கும். 3 வருஷத்துக்கு பிறகு அதை எடுத்துருவாங்க. இப்போ என்ன சிஸ்டம் பண்ணாங்கன்னா, என்ட்ரன்ஸில் நீங்கள் வரும்போது 2 பக்கமும் செவுறு கட்டி அதில் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஆமாம், அது பாக்ஸில் வந்து 3 ஐட்டமாக வச்சுருக்காங்க. கீழே வந்து 7000, 7500, மிடில் 10,000. இல்லை பெர்மனண்டாக பாக்ஸ். மேலே வந்து 15,000. இப்படி இந்த சிஸ்டத்தில் வச்சுருக்காங்க. நமக்கு வேணும்னா 3 வருஷத்தில் முடியவும் நம்ம அதை உள்ளே இருக்க எலும்புகளை எடுத்து அந்த பாக்ஸில் வச்சு மேலே பேரெல்லாம் வச்சு ஃபோட்டோலாம் வச்சு நம்ம வைக்கணும். நம்ம அதை விலைக்கு வாங்கிக்கலாம். அது மாதிரி 7000, 7.5, 10, 15, 3. அது 2 பக்கத்தில் இப்போ எவ்வளோ காலி இருக்கும்? ஆமாம், இனி லைனாக கட்டிகிட்டே வரும். இது வரைக்கும் இப்போ இங்கே இருக்கிறதுல வந்து பர்ச்சேஸ் பண்ணதை அவங்க எதுவுமே ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அது ஏற்கனவே அவங்க ரிஜிஸ்டரில் இருக்கும், பர்ச்சேஸ்ன்ட்டு இருக்கும் அந்த பேரில். ஆனால் கேட்குறேன், இப்போ நீங்கள் இப்போ தாய் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ அவங்களோட மகனை பண்ணுறதுக்கு இப்போ இன்னி பக்கத்துலேயே அனுமதி உண்டு? அதுக்கு மேலே தான். அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணின இடத்துல எத்தனையும் வைக்கணும்னா நம்ம இஷ்டம். அவங்க வாங்கி நான் பெர்மிஷன் கொடுக்கணும். இப்போ இந்த இது வந்து என் பேர்ல இருக்கு அப்படின்னா, இப்போ இதுல வந்து ஃபேமிலிக்குள்ள யாரும் இறந்தாக்கி வைக்கணும் அப்படின்னா நான் பெர்மிஷன் கொடுத்தா அதே இடத்துல வைக்கலாம். இதுக்கு இந்த அளவு அந்த மாதிரி எதாவது இருக்கா? எந்த அளவு வந்து நமக்கு ரெகுலர் அளவு தானே, 3க்கு 6க்கு 3 தான். ஆமா, அதுதான் நீங்க திரும்ப எத்தனை. ஆமா, ஒவ்வொரு இடங்கள்ல பாத்தீங்கன்னா 5 பேர் வச்சிருப்பாங்க, 7 பேர் வச்சிருப்பாங்க. பழைய இதுல இருந்து வந்தாக்கி நிறைய பேர் வச்சிருப்பாங்க. இப்போ இவங்க வாங்கின காலகட்டத்தில் எவ்வளோ இருந்திருக்கும்? நீங்க பர்ச்சேஸ்ன்னு சொன்னீங்களா, அது என்ன பர்ச்சேஸ் வந்து அப்போ உங்களுக்கு முன்னால இருக்கும்போது 35,000 ரூபா ப்ளஸ் 15,000, மொத்தம் 50ல இருந்து திரும்ப அதுக்கு பிறகு வந்து 50 + 25, 50,000 பர்ச்சேஸு, 25 வந்து 10 வருஷத்துக்கு இது உண்டு, நம்ம மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மாதிரி. அதுவும் அவங்களே செக்கு டைரெக்டாக அவங்களுக்கே போயிடும்.
இது கார்பரேஷன் நடத்துதா இல்ல கவர்மெண்ட் இது கவர்மெண்ட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்னாக்கி கிறிஸ்டியன் அசோசியேஷன் ஒன்று இருக்கு கிறிஸ்டின் ஆமாம் கிறிஸ்டியனுக்கு அவங்க கிறிஸ்டியனுக்கு உள்ளவங்க தான் அவங்க தான் ஆட்களை எல்லாம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் போடுறது எடுக்கிறது எல்லாமே. அதில் வந்து ஆஃபீஸ் பேரில் ஒரு 5-6 பேர் இருக்காங்க, மேனேஜர் ஸ்டாஃப்ஸ் எல்லாம். அது போக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொருத்தரும் க்ளீன் பண்ண இந்த மாதிரி ஒரு பாக்ஸா இருக்கிறதுக்கு ஏதாவது தனித்தனி இந்த ஏரியாக்குன்னு அப்படின்னு கணக்கு வழக்கு உண்டு இல்லை. உங்களுக்கு இந்த இதில் போர்டு இருக்கும் பாருங்க, ஒவ்வொரு இதுலேயும் என்ட்ரன்ஸில் போர்டு இருக்கும். அதாவது ஏபிசி என்னென்ன அந்த இதில் என்ன ஒட்டிருக்கு பாருங்க, ரோ நம்பர் சிஎஸ்ஐ ஆமாம் மீ 4 ஆமாம் இதுதான் இப்படி தான் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அந்தந்த ரோ ஆமாம் அவங்க இதை பார்த்துட்டு ரெக்கார்டை பார்த்து கொண்டு வந்து விட்டுருவாங்க. இங்கே கூட்டம் நம்ம அங்கே சொல்லி பேரை சொல்லி நம்ம இந்த நம்பர் சொன்னால் போதும், நம்ம அந்த இடத்துல கொண்டு விட்டுருவோம். இப்போ நீங்கள் மும்பை மாநகரம்னா இப்போ ஏறக்குறைய ஒரு 30-40 கிலோமீட்டர் பரப்பளவில் அவ்வளோ கிறிஸ்டியன். அதில் வந்து இங்கே வைக்க விரும்பக்கூடியவங்களுக்கு இங்கே ஒருவேளை வைக்கணும் கிறிஸ்டியன் இல்லை இப்போ முள்ளுண்டில் இருக்குது, முள்ளுண்ட்லேயும் கிறிஸ்டியனில் இருக்குது, முள்ளுண்டில் வைக்கலாம். வெஸ்டர்னில் வந்து கோரேகாவ் இப்படி நிறைய இடங்கள்லாம் இருக்குது. நியூ பாம்பேல இருக்குது. அப்படி யார் யாருக்கு எங்கே வைக்கண்டு விரும்புகிறாங்களோ, இது பெரிய கலர் தோட்டமாக இருக்கிறதுனால சிலவங்க அவங்க குடும்பங்களில் இருக்கிறதுனால நிறைய பேர் விரும்புவது என்னென்னா இங்கே வரணும், இங்கே கொண்டு வைக்கணும் அப்படின்ட்டு ஆசை. பாரம்பரியமாக உள்ளவங்க இங்கே இருப்பாங்க. இப்போ தமிழர்கள் மராட்டிய அதாவது வந்து நம்ம பராமரிக்கணும், அடுத்தால இங்கே வரணும் பார்க்கணுன்ட்டு ஆசைப்படக்கூடியவங்க இங்கே வைப்பாங்க. சரி இதோட முடிஞ்சு நமக்கு இதுக்கு பிறகு யார் பார்க்க போகிறா, இதுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சாக்கி அவங்க பக்கத்தில் எங்கேயும் வச்சுடுவாங்க. அது 2 வருஷம் இல்லை 3 வருஷத்தில் அதை எடுத்துருவாங்க. பர்ச்சேசிங் கிடையாது. இப்போ நம்ம தமிழர்கள் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இங்கே குடிபெயர்ந்தவங்க, இங்கேவே செட்டில் ஆனவங்க, அவங்க இங்கே பண்ணுறாங்க. இப்போ சில பேர் இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்ப மீண்டும் கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அங்கே போய் நான் அங்கே உள்ள அதில் வந்து வழக்கப்படியே இறந்த உடனே பாடியை வந்து அப்படியே ஊருக்கு கொண்டு போகக்கூடியவங்க இருக்காங்க. அதுக்கும் இங்கே உள்ள அண்டர்டேக்கர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. டேரெக்டாக ஊர் கொண்டு போயிடலாம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இங்கே வச்சிருக்காங்க, இப்போ 3 வருஷம் ஆயிட்டு, இப்போ எனக்கு வந்து ஊர் கொண்டு போகணும் அப்படின்னா நான் அதை தோண்டி உள்ளே இருக்க எலும்பெல்லாம் எடுத்து தனியாக பாக்ஸ் பண்ணி வச்சு நான் ஊரில் கொண்டு முறைப்படி நம்ம குடும்ப இதில் வச்சு அடக்கம் பண்ணிடலாம். அதுக்கும் இது நம்ம தமிழர்களுக்கோ இல்லை இங்கே உள்ள மராட்டியர்களுக்கோ இங்கே இல்லை மற்ற மாநிலத்தில் சார்ந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே இங்கே இருப்பாங்க. ஆமாம், இவங்களுக்கு ஏதாவது வெவ்வேறு பாகுபாடுகள்லாம் இருக்கு? ஒன்றும் கிடையாது. ஆர்சிக்கு தனி, மற்றபடி மற்றவங்களுக்கு ஒரே ஃபார்முலா, ஒரே எந்த வித மாற்றமும் கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும் எந்த இதனாலும் அது இருக்கு. இப்போ நீங்க இதுலயே கலெக்டர் பெயர்களை பார்த்தா சரி, மகாராஷ்டிராவில் உள்ளவங்க இருப்பாங்க, ஆந்திராவில் உள்ளவங்க இருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துல உள்ளவங்க. நன்றி. ஆயிரத்தி 1874 இங்கே வந்து புதைக்கப்பட்ட சில முக்கியமான கல்லறைகள். இதுதான் அவரோட 1874. இதுக்கு முன்னாடி உள்ளதும் இருக்குது.